செயலாளர் அவர்கள் சிறப்பு செய்து கௌரவிக்கிறார்கள். உற்சாகமா குரல் எழுப்பலாமா? 49 சட்டமன்ற தொகுதிகள்ல இருந்து வந்திருக்கீங்க. சத்தம் பக்கத்து மாநிலத்துக்கு கேட்கணும் இல்லையா? பத்தல. வாக்குச்சாவடி வீரர்கள் நீங்க. மக்களுடைய குரலா ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் நீங்க தான் போய் நிக்க போறீங்க. இன்றைக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய குரல் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். திரும்ப சொல்வோமா? ஸ்டாலின் ஸ்டாலின் ஸ்டாலின். தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழ்நாடு. அன்பும் உறுதியும் நிறைந்த வாக்குச்சாவடி வீரர்களே, திராவிட சிந்தனையின் துடிப்புகளை வெற்றியை இலக்காக கொண்டு தொலைதூர பகுதிகளிலிருந்து இந்த அரங்கத்தில் திரண்டிருக்கும் உழைப்பார்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைக்கு என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி குழுவினருக்கான பயிற்சி மாநாட்டில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் விழா மேடைக்கு வருகை தர இருக்கின்றார்கள். இன்றைக்கு முதல் நிகழ்ச்சியாக இறையன்பன் குத்தோஸ் இசை நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விழா மேடைக்கு வருகை தர இருக்கின்றார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய சிறப்புமிக்க பயிற்சி மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மற்றும் விருந்தினர்கள் அனைவருக்கும் இன்றைக்கு நம்முடைய காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட செயலாளர், மாண்புமிகு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் அவர்கள் சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய பலத்த கரவொலிக்கு மத்தியில் இன்றைய விழா மேடையில் வீற்றிருக்கக்கூடிய அனைத்து விருந்தினர்களுக்கும் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட செயலாளர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் நவீன சிற்பி முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் திருவுருவ சிலை இன்றைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து விருந்தினர்களுக்கும் நினைவு பரிசாக வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது. இன்று இங்கே காட்சியளிப்பது ஒரு சாதாரண கூட்டம் அல்ல. இது ஒற்றுமையின் பெருங்கடல். இது வெற்றியை எழுத தயாரான ஒரு மக்கள் படை. ஒவ்வொரு தொகுதியிலிருந்தும் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலிருந்தும் உங்கள் பொறுப்புணர்வையும் அர்ப்பணிப்பையும் தோளில் சுமந்து இந்த மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள்தான் தேர்தல் நேரத்தில் முதல் வரிசையில் நிற்கும் காவலர்கள். நீங்கள்தான் மக்கள் நம்பிக்கையை வாக்காக மாற்றும் பாலங்கள். நீங்கள்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உயிர் துடிப்புகள். இந்த அரங்கில் தற்போது ஒலிக்கக்கூடிய ஒவ்வொரு கைத்தட்டலும் நாளைய வெற்றியின் முன்னோட்டமாக இருக்கட்டும். உங்களுடைய அரங்கம் அதிர கைத்தட்டல்கள் இன்றைக்கு நம்முடைய மாநாட்டின் வெற்றி குரலாக அனைத்து இடங்களிலும் பரவட்டும். மிகப்பெரிய பலத்த கைத்தட்டல்களை கொடுக்கலாம். ஏனென்றால் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இந்த மூன்றையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சியும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடன் பிறப்புகளிடமிருந்துதான் கற்றுக்கொள்ள வேண்டும். அத்தகைய கட்டுக்கோப்பான இன்றைக்கு அலை கடலென திரண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவரின் கைத்தட்டல்கள் விண்ணை பிளக்கட்டும். இங்கே உருவாகக்கூடிய இந்த ஒற்றுமை 234 தொகுதிகளிலும் அதிரட்டும். சென்னை மற்றும் விழுப்புரம் மண்டலம் 49 தொகுதிகள், 11,294 வாக்குச்சாவடிகள், 1.7 லட்சம் வாக்குச்சாவடி குழுவினருக்கான பயிற்சி மாநாடு இன்று சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. இந்த பயிற்சி மாநாட்டில் பங்கேற்று சிறப்புரையாற்றுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் விழா மேடைக்கு வருகை தந்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள். இன்றைக்கு விழா மேடைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து விருந்தினர்களுக்கும் நம்முடைய காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட செயலாளர் அவர்கள்
பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் திருவுருவ சிலை இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து விருந்தினர்களுக்கும் வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது. திமுகவின் தேர்தல் வெற்றிக்கான டிஜிட்டல் தேர்வுகள் 7வது முறையாக கழகத்தின் வெற்றியை உறுதி செய்து திராவிட மாடல் 2.0 ஆட்சியை அமைத்திட 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு வாக்கும் முக்கியமானது. அந்த ஒவ்வொரு வாக்கும் திமுகவுக்கு பாதுகாப்பாக பதிவாவதை உறுதி செய்ய தேர்தல் நாளில் வாக்குப்பதிவு நடைபெறும் போதும் வாக்குப்பதிவு முடிவடைந்த பிறகும் வாக்கு எண்ணிக்கை நாளிலும் பயன்படும் வகையில் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலுக்கான முழுமையான டிஜிட்டல் தீர்வுகளை உருவாக்கியுள்ளது. இந்த தொழில்நுட்ப தீர்வுகள் மூலம் வாக்குச்சாவடியில் என்ன நடக்கிறது, எங்கு வாக்குப்பதிவு குறைவாக உள்ளது, எங்கு பிரச்சனை ஏற்படுகிறது என அனைத்தையும் நிகழ்நேரத்தில் தெரிந்து கொள்ள முடியும். வாக்குப்பதிவு நடைபெறும் போது ஒவ்வொரு மணி நேரத்திற்கான வாக்குப்பதிவு அறிக்கை, தேர்தல் நாளில் ஒவ்வொரு மணி நேரத்திலும் எவ்வளவு வாக்குகள் பதிவாகின்றன என்பதை பதிவு செய்யும் வசதி உள்ளது. இதனை பயன்படுத்தி பிடிஏ பொறுப்பாளர் ஒவ்வொரு மணி நேர வாக்கு எண்ணிக்கையை உடனுக்குடன் பதிவு செய்வதன் மூலம் எந்த வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவு எந்த நிலையில் உள்ளது, எங்கு வாக்குப்பதிவு குறைவாக உள்ளது என்பதை உடனே தெரிந்து கொள்ள முடியும். வாக்குப்பதிவு குறைவாக உள்ள இடங்களில் உடனடியாக நிர்வாகிகளின் கள செயல்பாட்டை மேற்கொள்ள செய்து வாக்காளர்களை வாக்குச்சாவடி நோக்கி அழைத்து வர இந்த தரவுகள் உதவுகிறது. செயலியில் பிடிஏக்கள் மேற்கொள்ளும் இந்த அனைத்து செயல்பாடுகளையும் பிஎல்ஏக்கள் கண்காணிப்பார்கள். வாக்குச்சாவடியில் ஏற்படும் சிக்கல்களுக்கு தீர்வு காண தமிழ்நாடு முழுவதும் உள்ள 75,000க்கும் அதிகமான வாக்குச்சாவடிகளில் தேர்தல் நாளில் சில இடங்களில் வாக்குச்சாவடியை கைப்பற்றல், வாக்குப்பதிவு இயந்திர கோளாறு, கலவரம், விதிமுறை மீறல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். இப்படி ஏதேனும் நடந்தால் பிடிஏ பொறுப்பாளர் செயலியில் உடனே பதிவு செய்வார்கள். இந்த தகவல்கள் கழக வழக்கறிஞர் அணி பொறுப்பாளர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகளை உடனடியாக சென்று சேரும். இதனால் வாக்குச்சாவடியில் ஏற்படும் சிக்கல்களுக்கு சட்டப்பூர்வமாக உடனுக்குடன் தீர்வு காண முடியும். வாக்குப்பதிவு முடிவுற்ற பிறகு ஃபார்ம் 17C டிஜிட்டல் ஆக்கும். வாக்குப்பதிவு முடிந்ததும் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் ஃபார்ம் 17C என்ற அதிகாரப்பூர்வ படிவம் வழங்கப்படும். இந்த படிவத்தை பிடிஏ பொறுப்பாளர்கள் செயலியில் பதிவு செய்து அதன் புகைப்படத்தையும் பதிவேற்றம் செய்வார். இதன் மூலம் வாக்கு இயந்திரத்தில் பதிவான வாக்குகளுடன் ஃபார்ம் 17C எண்ணிக்கை சரியாக உள்ளதா என்பதை உறுதி செய்ய முடியும். இதனால் வாக்கு எண்ணிக்கையில் எந்த தவறும் நடைபெறாமல் பாதுகாக்கப்படுகிறது. டிஜிட்டலாக்கப்பட்ட ஜாபிதா வாக்காளர் பட்டியல். ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் யார் யார் வாக்களித்தார்கள் என்பதை வாக்குச்சாவடி முகவர்கள் ஜாபிதா எனும் ஒரு டிக் ஷீட்டில் நிரப்பி வைப்பார்கள். அந்த காகிதத்தில் வாக்குச்சாவடியில் வாக்களித்த வாக்காளர்கள் வரிசையின் அடிப்படையில் குறிப்பிடப்பட்டிருப்பார்கள். இதுவரை இந்த ஜாபிதா ஷீட் வாக்குப்பதிவு முடிந்த பிறகும் ஒரு காகிதமாகவே இருந்து வந்தது. இந்த தேர்தலில் முதன்முறையாக நமது திமுக கழகம் ஜாபிதா ஷீட்டை டிஜிட்டல் முறையில் பதிவு செய்கிறோம். ஜாபிதாவை டிஜிட்டல் ஆக்க பிடிஏக்கள் வாக்களித்த வாக்காளர்களின் வரிசை எண்ணை செயலியில் பதிவு செய்வார்கள். வரிசை எண் பதிவு செய்யப்படவில்லை என்றால் அவர் வாக்களிக்கவில்லை என செயலி தானாகவே பதிவு செய்துவிடும். ஒவ்வொரு வாக்காளருக்கும் தனித்தனியாக தேர்வு செய்ய வேண்டிய அவசியமில்லை. டிஜிட்டலாக்கப்பட்ட இந்த செயல்முறையால் வாக்குச்சாவடி அளவில் மட்டுமல்ல, ஒவ்வொரு தெரு வாரியாகவும் ஆண் பெண் என பாலின வாரியாகவும் யார் யார் வாக்களித்துள்ளனர் என்பது வரை துல்லியமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். செயலியில் பிடிஏக்கள் மேற்கொள்ளும் இந்த அனைத்து செயல்பாடுகளையும் பிஎல்ஏக்கள் கண்காணிப்பார்கள். இந்த தரவுகளின் அடிப்படையில் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் திமுக எவ்வளவு முன்னிலையில் உள்ளது, எங்கு வாக்கு வித்தியாசம் குறைவாக உள்ளது, எங்கு கூடுதல் கவனம் தேவை போன்ற வெற்றி போக்குகளை தலைமை கழக நிர்வாகிகள் வாக்குப்பதிவு முடிந்த சில மணி நேரங்களிலேயே தெரிந்து கொள்ள முடியும். தேர்தல் முதன்மை தகவல் பலகை, நேரடி கண்காணிப்பு. இந்த அனைத்து தகவல்களும் ஒரே இடத்தில் பார்க்க 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கழகத்தின் முதன்மை தகவல் பலகை உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் மாநிலம், மண்டலம், மாவட்டம், சட்டமன்ற தொகுதி மற்றும் வாக்குச்சாவடி வாரியான ஒவ்வொரு மணி நேர இடைவெளியில் வாக்குப்பதிவு நிலவரம், அவற்றில் பதிவான புகார்களின் நிலை என அனைத்தையும் நிகழ்நேரத்தில் பார்க்க முடியும். முந்தைய தேர்தல்களுடன் ஒப்பிட்டு இந்த தேர்தலில் வாக்குப்பதிவு குறைவாக உள்ள பகுதிகளையும் எளிதாக கண்டறிந்து செயலாற்ற வழிவகை செய்கிறது. வாக்கு எண்ணிக்கை நாளின் போது வாக்கு எண்ணிக்கை நாள் தகவல் பலகை. வாக்கு எண்ணிக்கை நாளில் அதிகாரப்பூர்வ வாக்கு எண்ணிக்கை விவரங்கள் வாக்கு எண்ணிக்கை நாள் தகவல் பலகையில் ஒருங்கிணைக்கப்படும். இதன் மூலம்
வாக்குப்பதிவு நாள் தரவுகள், ஃபார்ம் 17C எண்ணிக்கைகள், இறுதி தேர்தல் முடிவுகள் என அனைத்தையும் ஒரே இடத்தில் ஒப்பிட்டு பார்க்க முடியும். இதனால் தலைமைக் கழகம் ஒவ்வொரு கட்டத்தையும் கண்காணித்து தேவையான இடங்களில் உடனடி நடவடிக்கை எடுக்க நமது இந்த டிஜிட்டல் அமைப்பு துணை நிற்கிறது. திமுகவின் இந்த தேர்தலுக்கான தொழில்நுட்ப தீர்வுகள் நுண்ணிய அளவில் டிஜிட்டல் முறையில் கழகத்தின் அடித்தளங்களை இன்னும் வலுப்படுத்த உதவுகிறது. இந்த டிஜிட்டல் தீர்வுகள் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் வெற்றி பயணத்தில் தொழில்நுட்ப துணையாக செயல்படுகிறது. விழா அரங்கில் ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கும் மக்கள் இருக்கைகளில் அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விழா மேடைக்கு வருகை தர இருக்கின்றார்கள். ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கும் அனைவரும் தங்களுடைய இருக்கைகளில் அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கக்கூடிய மக்கள் தங்கள் இருக்கைகளில் அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மாற்று குரலாக மட்டுமில்லை, சமூக நீதி, சமத்துவம், பகுத்தறிவு, மொழி உரிமை, மாநில தன்னாட்சி ஆகியவற்றை அரசியலின் மையமாக்கிய புரட்சி சிந்தனையாக உருவெடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். இந்த இயக்கத்தின் வேர்களில் பெரியாரின் சுயமரியாதை சிந்தனை, அறிஞர் அண்ணா அவர்களின் அரசியல் பண்பு, முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் கலாச்சார பாரம்பரியம் என அனைத்தும் ஒன்றாக கலந்திருக்கிறது. பின்தங்கிய சமூகங்களுக்கு கல்வி வாய்ப்பு, ஒதுக்கீட்டு உரிமைகள், பெண்களுக்கு அரசியல் மற்றும் பொருளாதார முன்னேற்ற வாய்ப்புகள், இவை அனைத்தும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில்தான் வலுவடைந்தன. அரசியல் அதிகாரம் சிலருக்கு அல்ல, எல்லோருக்கும் என்ற கொள்கையை நடைமுறையில் செயல்படுத்தியது திராவிட முன்னேற்ற கழகம். இன்று நாடு முழுவதும் பேசப்படும் ஒரு சொல் திராவிட மாடல் ஆட்சி. வளர்ச்சி மட்டுமல்ல, வளர்ச்சியுடன் சமத்துவத்தையும் முன்னிறுத்துகிறது திராவிட மாடல் ஆட்சி. பொருளாதார முன்னேற்றம் மட்டுமல்ல, உறுதியான மக்கள் நலனையும் முன்னிறுத்துகிறது திராவிட மாடல் ஆட்சி. பெண்களுக்கான பொருளாதார முன்னேற்றம், இளைஞர்களுக்கு திறன் மேம்பாடு, மருத்துவ சேவைகள் விரிவு, அரசு சேவைகள் டிஜிட்டல் மாற்றம், இவை அனைத்தும் ஒரே கோட்டில் இணையும் போது அதுதான் திராவிட மாடல் ஆட்சி. இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களுக்கும் முன் உதாரணமாக தற்போது தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சியை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். ஹலோ, தயவு கூர்ந்து அந்த 6வது என்ட்ரன்ஸ்க்கு நேர் ஆப்போசிட்டில் காலியாக இருக்கு பாருங்க. அந்த கம்பினா எடுத்து விட்டுருங்க, அதை ஃபில்லப் பண்ணுங்க. அங்கே அந்த கம்பியை எடுத்து விட்டுருங்க. அங்கே வாலண்டியர்ஸ் யாராவது இருந்தால் அந்த 6வது கேட்டு பாருங்க, அந்த இடம் காலி வேக்கண்ட் இருக்கு பாருங்க. அந்த கம்பி, ஒரு கம்பியை எடுத்து விட்டுருங்க. எல்லாரும் உள்ளே வந்துருங்க ப்ளீஸ். தயவுசெய்து யாராவது செய்யுங்க, அதை உடனே செய்யுங்க. நம்முடைய கழக தோழர்கள், கழக நிர்வாகிகள், அங்கே இளைஞரணி செயலாளர் யாராவது இருப்பாங்க. உடனே அந்த கம்பியை எடுத்து விட்டிங்கன்னா அந்த பாக்ஸ் ஃபில்லப் ஆகிடும், வேற ஒன்றும் இல்லை. தயவு கூர்ந்து அதை யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ், ஹெல்ப் பண்ணுங்க, தயவு கூர்ந்து பண்ணுங்க ப்ளீஸ். எல்லாம் உள்ள வந்துருங்க, அந்த பாக்ஸ்குள்ள வந்துருங்க எல்லாருமே. மொழி, கலாச்சாரம், அடையாளம், தமிழ் மொழிக்கான மரியாதை, தமிழர் அடையாளத்திற்கான குரல், மாநில உரிமைகளுக்கான உறுதி, இவை அனைத்தும் திராவிட முன்னேற்ற கழக அரசியலின் அடையாளங்கள். தமிழ் மொழியை உயர்த்துவது என்பது வெறும் உணர்ச்சி அல்ல, அது ஒரு அரசியல் நிலைப்பாடு. இன்று அது நம்முடைய பொறுப்பு. இன்று இந்த அரங்கில் இருக்கும் ஒவ்வொருவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாற்றை தொடரக்கூடிய அடுத்த தலைமுறை. நாம் வெற்றி பெறுவது ஒரு கட்சியின் வெற்றி மட்டுமல்ல, சமத்துவ சிந்தனையின் வெற்றி, சமூக நீதி அரசியலின் வெற்றி, மக்கள் மைய ஆட்சியின் வெற்றி. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கொடி அல்ல, அது ஒரு கருத்து. இந்த பயணம் தொடர வேண்டும். திராவிட மாடல் இன்னும் வலுவாக வேண்டும். இந்த சிந்தனை தலைமுறைகளை கடந்து செல்ல வேண்டும். அதற்குத்தான் நாம் தயாராகி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி
வாக்குச்சாவடி குழுவினருக்கான பயிற்சி மாநாடு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இன்னும் சற்று நேரத்தில் கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விழா மேடைக்கு வருகை தந்து உங்களுக்கு மத்தியில் சிறப்புரையாற்ற இருக்கின்றார்கள். இன்றைக்கு சென்னை மற்றும் விழுப்புரம் மண்டலம் 49 தொகுதிகள், 11,294 வாக்குச்சாவடிகள், 1.7 லட்சம் வாக்குச்சாவடி குழுவினருக்கான பயிற்சி மாநாடு மிக பிரம்மாண்டமாக திருவிடந்தையில் தொடங்கி சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. இன்றைய நிகழ்விற்கு அலை கடனென திரண்டு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நீங்கள் மக்கள் கிட்ட போக போறீங்க. மக்கள் கிட்ட அரசுடைய திட்டங்கள் பற்றி மிக சிறப்பான முறையில் எடுத்துரைக்க போறீங்க. இப்போ நான் தமிழ்நாடு அரசுடைய முக்கியமான திட்டங்கள் 2 வரிகள்ல சொல்றேன். அது என்ன திட்டம் அப்படிங்கறத இங்க இருக்கக்கூடிய 1,70,000 பேரும் ஒரே குரல்ல சொல்லலாமா? 49 சட்டமன்ற தொகுதியோட சத்தத்தோட. சிறப்பு. முதல் திட்டம், பெண்களின் பொருளாதார சுமையை குறைக்க அரசு பேருந்துகளில் விடியல் பயணம் செய்ய வாய்ப்பளிக்க தமிழ்நாடு அரசு தொடங்கிய திட்டம் எது? கேட்கல. சிறப்பு. விடியல் பேருந்து பயண திட்டம். அடுத்த திட்டம், அரசு பள்ளிகளில் படித்த மாணவிகள் உயர்கல்வி தொடர மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கி ஊக்குவிக்க அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய திட்டம். கேட்கல. மேடையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இன்னும் கேட்கலையாம். சிறப்பு. புதுமை பெண் திட்டம். அடுத்த திட்டம், குடும்ப தலைவி பெண்களின் பங்களிப்பை மதித்து மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கி அவர்களுடைய சுய மரியாதையை உறுதி செய்திருக்கக்கூடிய திட்டம். கேட்கல. பின்னாடி இருந்து இன்னும் சத்தம் கேட்கல. முன்னாடி மட்டும்தான் சத்தம் கேட்டுட்டு இருக்கு. மிகச்சிறப்பு. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். அடுத்த திட்டம், அரசு பள்ளி மாணவர்கள் பசியால் அவர்களுடைய கல்வி பாதிக்கப்படாமல் ஒவ்வொரு காலையும் சத்தான உணவு வழங்க செயல்படுத்தப்பட்ட திட்டம். பின்னாடி இருந்து இன்னும் மிகச்சிறப்பு. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். அடுத்த திட்டம், இளைஞர்கள் மாணவர்கள் தங்களுடைய திறமையை அடையாளம் கண்டு அவர்களுடைய திறன் பயிற்சிகளுக்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டம். சிறப்பு. நான் முதல்வன் திட்டம். அடுத்த திட்டம், கொரோனா காலத்திற்கு பிறகு மாணவர்களின் கற்றல் இழப்பை சரி செய்ய ஆசிரியர்கள் நேரடியாக மாணவர்களை அணுகி கற்பிக்க செயல்படுத்தப்பட்ட திட்டம். மிகச்சிறப்பு. உங்க எல்லாருக்குமே மிகச்சிறந்த கைத்தட்டல்கள். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் எல்லாருமே நம்மளே கொடுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் தான் அரசுடைய திட்டங்களை மக்கள் கிட்ட மிக சிறப்பா எடுத்துட்டு போய் சொல்றீங்க. நீங்க எல்லாருமே இதை நிச்சயம் நாங்க மக்கள் கிட்ட எடுத்துட்டு போறோம் அப்படிங்கிறதுக்கு அடையாளமா உங்க கழுத்துல இருக்கிற துண்டை எடுத்து இப்படி காமிக்கலாமா? வெற்றி சின்னமா? இன்னும் சத்தமா? அடுத்து 2026 2.0 திராவிட மாடல் ஆட்சி. மிக சிறப்பு. அடுத்த திட்டம் கேட்கட்டுமா? நிச்சயமா நீங்க பதில் சொல்வீங்கன்னு எனக்கு 200% நம்பிக்கை இருக்கு. பாரம்பரிய கைவினைகளை பாதுகாக்க கைவினை கலைஞர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்திய திட்டம். சொல்றீங்க, இங்க சில பேர் சொல்றீங்க. சிறப்பு. கலைஞர் கைவினை திட்டம்.
அடுத்ததா, அரசு பள்ளி மாணவர்களின் கல்வி மற்றும் திறன் வளர்ச்சியை ஊக்குவிக்க மாணவர்களுக்காக 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம். இன்னும் சத்தமா, இங்க சத்தமா நமக்கு கேட்டாதான் நம்ம சட்டமன்ற தொகுதியில சத்தமா கேட்கும். இது அத்தனையுமே லைவா பார்த்துட்டு இருக்காங்க. சிறப்பு. தமிழ் புதல்வன் திட்டம் திராவிட மாடல் அரசுடைய திட்டங்கள் மக்களிடத்துல எந்த அளவிற்கு போய் சேர்ந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு உங்களுடைய பதில்கள். 49 சட்டமன்ற தொகுதிகள்ல இருந்து இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க. இப்போ நான் சொன்னதெல்லாமே ஒரு சாம்பிள் திட்டம் தான். இது போன்ற எண்ணற்ற திட்டங்களை நம்முடைய கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் செயல்படுத்தக்கூடிய இந்த திட்டம் பல்வேறு மாநிலங்களோட தேர்தல் அறிக்கையில வாக்குறுதியா கொடுக்கப்பட்டிருக்கு. இதிலிருந்து என்ன தெரிகிறது? நம்முடைய தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களுக்கும் முன் உதாரணமாக திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய மாநிலமாக தொடர்ந்து விளங்கி வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு திட்டமும் இப்ப நான் உங்களுக்கு படிக்கிறேன். அந்த திட்டத்தினுடைய பயன்கள் நீங்கள் நேரடியாக அந்த திட்டத்தில் பயனடைஞ்சிருந்தாலோ இல்லை உங்களை நீங்க இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி அந்த திட்டத்தின் மூலமா பயனடைஞ்சிருந்தாலோ நீங்க உங்களுடைய சிகப்பு துண்டை எடுத்து அதற்கு அடையாளமா காண்பிக்கலாம். முதல் திட்டம் மகளிர் விடியல் பேருந்து பயண திட்டம், புதுமை பெண் திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். நம்ம இந்த முழக்கத்தோட சொல்லலாம்.
கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வரவேற்கும் விதமாக நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்த இவற்றை சொல்லலாம். ஸ்டாலின் ஸ்டாலின், தமிழ்நாடு தமிழ்நாடு, வெல்வோம் வெல்வோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பலத்த கரவொலியோடு மீண்டும் ஒரு முறை விழா மேடைக்கு வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். தற்போது கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட செயலாளர் அவர்கள் பொன்னாடை வழங்கி சிறப்பு செய்கிறார்கள். அடுத்ததாக மண்டல பொறுப்பாளர் திரு MRK பன்னீர்செல்வம் அவர்கள் கழக தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை வழங்கி சிறப்பு செய்கிறார்கள். மிக்க நன்றி ஐயா. கடமை, கண்ணியம், கட்டுப்பாட்டை கற்றுக் கொடுத்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த மண்ணில் அரசியல் பயின்று தமிழ்நாட்டின் அரை நூற்றாண்டு கால வரலாற்றை படைத்த முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களிடம் கற்றுக்கொண்டு இந்தியாவிற்கே வழிகாட்டும் திராவிட மாடல் அரசை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கும் கழக தலைவர் தளபதி அவர்களின் பணிகளுக்கு தோளோடு தோள் நிற்கும் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழக செயலாளர் அவர்களை வரவேற்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி சென்னை விழுப்புரம் மண்டல வாக்குச்சாவடி குழுவினருக்கு பயிற்சி மாநாட்டில் எழுச்சுரையாற்ற வருகை தந்திருக்கிற தமிழ் இனத்தினுடைய ஒப்பற்ற தலைவர், நாமெல்லாம் உயிராக போற்றக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, நம்முடைய கழக பொருளாளர் அண்ணன் TRB அவர்களே, கழக முதன்மை செயலாளர் அண்ணன் நேரு அவர்களே, கழக துணை பொதுச் செயலாளர்கள், துணை பொதுச் செயலாளர் சகோதரர் சாமிநாதன் அவர்களே, மண்டல பொறுப்பாளர்கள் மாண்புமிகு அண்ணன் MRK பன்னீர்செல்வம் அவர்களே, அண்ணன் ராசா அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மாசு அவர்களே, சேகர்பாபு அவர்களே, ஆவடி நாவசர் அவர்களே, கழக அமைப்பு செயலாளர் அண்ணன் RS பாரதி அவர்களே, அண்ணன் TKS இளங்கோவன் அவர்களே, மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயலாளர்களே, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே, மாநகர பகுதி ஒன்றிய நகர பேரூர் கழக வார்டு கிளை கழக நிர்வாகிகளே, செயலாளர்களே, கழக அணிகளுடைய நிர்வாகிகளே, வாக்குச்சாவடி குழு உறுப்பினர்களே, பத்திரிகை ஊடகங்களைச் சேர்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவரையும் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வருக 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 என நான் அன்போடு வரவேற்கிறேன். நாம் கூடியிருக்கிற இந்த பகுதி பல்லவர்கள் ஆண்ட பகுதி. தமிழ்நாடு முழுவதும் சேர சோழ பாண்டிய பல்லவ மன்னர்கள் தனித்தனியாக ஆண்ட பகுதிகளை நம்முடைய ஒப்பற்ற தலைவர் அவர்கள் இன்றைக்கு ஒருங்கிணைத்து இந்த மன்னர்கள் செய்த சாதனைகளை எல்லாம் தாண்டி கருணை உள்ளத்தால், ஆட்சி நிர்வாகத்தால் நம்முடைய முதல்வர் அவர்கள் இந்த ஆட்சியின் திட்டங்கள் மூலமாக, சாதனைகள் மூலமாகவும் ஒவ்வொரு வீட்டிலும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பேரறிஞர் அண்ணாவுக்கு பிறகு அவ்வளவுதான் என்று எதிரிகள் சொன்னார்கள். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் வந்தார். கலைஞருக்கு பிறகு திமுக அவ்வளவுதான் என்று எதிரிகள் மகிழ்ச்சி அடைந்திருந்தார்கள். அப்போது நம் கழகத் தலைவர் அவர்கள் வந்தார்கள். இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் திமுகவை யாரும் அழிக்க முடியாது. இது மேலும் மேலும் வலுவாகுமே தவிர வலிமை குறையாது. ஏனென்றால் இது மக்களுடைய தேவையில் இருந்து உதித்த இயக்கம், தமிழ் மொழியை காக்க பாடுபடுகிற இயக்கம், தமிழ்நாட்டின் நலனை பாதுகாக்கிற இயக்கம். இந்த இயக்கத்தில் நாம் எல்லாம் செயல்படுகிறோம் என்பதே நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை. பேரறிஞர் அண்ணா காலத்திலும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் காலத்திலும் எதிரிகள் கொஞ்சம் நாணயமாக இருந்தார்கள். ஆனால் இப்போது இருக்கின்ற எதிரிகள் நேர்மையற்ற எதிரிகள், நாணயமற்ற எதிரிகள்.
டெல்லியில் இருக்கின்ற ஒன்றிய பாஜக அரசு எல்லா விசாரணை அமைப்புகளையும் வைத்து தமிழ்நாட்டை மிரட்டுகிறது. தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு நெருக்கடி தர முடியுமோ தராங்க. ஆனால் அதையெல்லாம் சமாளித்து தமிழ்நாட்டை வெற்றி பாதையில் அழைத்து செல்கிற முதலமைச்சர் தான் நம்முடைய ஒப்பற்ற தலைவர் அவர்கள். இந்தியாவில் 2 தத்துவங்கள் இருக்கிறது. ஒரு தத்துவம் பிஜேபி சொல்கிற இந்துத்துவ தத்துவம், மற்றொரு தத்துவம் நம்முடைய தலைவர் செயல்படுத்துகிற திராவிட மாடல் தத்துவம். எல்லோருக்கும் எல்லாம் என்கிற லட்சிய முழக்கத்தோடு இந்த மண்ணில் அவர் கொண்டு வந்துள்ள எண்ணற்ற திட்டங்கள் இந்த மக்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. அவர் நிகழ்த்துகிற கருணை திட்டங்கள் எண்ணற்றவை. இன்றைக்கு ஒன்றிய அரசு நமக்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்கவில்லை. நிர்வாக ரீதியாக நெருக்கடிகளை தருகிறது. அதையெல்லாம் தாண்டி மிகச்சிறந்த நிர்வாகியாக, மிக சிறந்த ஆளுமை உள்ள அரசியல் தலைவராக, மிக சிறந்த கட்சி தலைவராக நம்முடைய தலைவர் அவர்கள் இன்றைக்கு வழிநடத்தி கொண்டிருக்கிறார். மற்ற மாநில முதலமைச்சர் எல்லாம் தமிழ்நாட்டை பின்பற்றி ஆட்சி நடத்த வேண்டும் என்ற உணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆட்சி நடத்துகிறார். இந்திய அளவில் சமூக நீதி கொள்கையை காக்க விபி சிங் அவர்களும் கலைஞர் அவர்களும் இருந்தார்கள். இன்றைக்கு இந்திய அரசியல் அளவில் சமூக நீதியை காக்கும் தலைவராக விபி சிங் இடத்தையும் கலைஞர் இடத்தையும் நிரப்பும் தலைவராக நம்முடைய தலைவர் அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார். நம் கழக தலைவர் அவர்கள் கழகத்திற்காக உழைக்கிற ஒவ்வொரு தொண்டனுடைய நலனில் அக்கறையோடு இருக்கிறவர். தொண்டர்களை மட்டும் வேலை வாங்குகிற தலைவர் அல்ல அவர். எந்த பணியாக இருந்தாலும் அதில் முதல் ஆளாக தானாக களத்தில் இறங்குகிற நம்முடைய தலைவர் அவர்கள். ஓரணியில் தமிழ்நாடு என்று தலைமை கழகம் அறிவித்ததும் நம் கழக தலைவர் அவர்கள் வீடு வீடாக சென்று உறுப்பினர் சேர்த்தார். என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்று அறிவித்ததும் ஆழ்வார்பேட்டையில் உள்ள வாக்குச்சாவடியில் அவரே பங்கேற்றார். உடன்பிறப்பா என்ற நிகழ்ச்சி மூலம் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளையும் நேரிலாக சந்தித்து குறைகளை கேட்டு நிவர்த்தி செய்தார். இப்படி கழகப் பணிகள் எல்லாவற்றிலும் முதன்மையாக இருக்கிறவர் நம்முடைய தலைவர் அவர்கள். கலைஞர் அவர்கள் பாராட்டியதை இன்னை போன்று உழைப்பு 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 என்பதற்கு முழு அடையாளமாக இருக்கிறார். நம் கழகத் தலைவருடைய இந்த உழைப்பு தான் எதிரிகள் கூட நுழைய முடியாத மாநிலமாக தமிழ்நாடு இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு உழைக்கவே பயப்படுகிற, வீட்டை விட்டே வெளியே வராத சோம்பேறிகள் எல்லாம் நானும் தலைவன் என்று சொல்லி அலையிறாங்க. எனவே நம் கழகத் தலைவருடைய உழைப்பிற்கு ஈடு கொடுத்து நாம் உழைச்சா மட்டும் போதும். 200 தொகுதிக்கு மேலே நாம் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். தலைவர் அவருடைய கட்டளை நாம் சரியாக நிறைவேற்றினால் போதும். எல்லா வாக்குச்சாவடியும் நம்முடைய வெற்றி வாக்குச்சாவடி தான். நம்ம தலைவர் அவர்கள் தான் இப்படி உழைக்கிறார் என்று பார்த்தால், நம்முடைய இளைஞரணி செயலாளர் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் காலையில் தஞ்சாவூரில் இருக்கிறாரு, மதியம் திருச்சியில் இருக்கிறாரு, இரவில் மதுரையில் இருக்கிறாரு, மறுநாள் சென்னையில் இருக்கிறாரு. ஆக கழகத்தோடு இளைஞரணியை இராணுவ படம் மாதிரி வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இளைஞர்களை கொள்கைக்காரர்களாக வளர்த்து கொண்டிருக்கிறார். வருகிற சட்டமன்ற தேர்தலில் தலைவர் அவர்கள் நமக்கு இடும் கட்டளை நிறைவேற்றுதான் நமக்கு இருக்கிற ஒரே பணி. அந்த பணியை நாம் சரியாக செய்துட்டா நம்முடைய கழகம் 7வது முறையாக ஆட்சி பொறுப்புக்கு வரும். நமது கழக தலைவர் அவர்கள் 2வது முறையாக ஆட்சி பொறுப்புக்கு வருவது நிச்சயம். எனவே தலைவர் அவர்கள் செயல்கிற அறிவுகளை கேட்டு அதன்படி நம்முடைய உழைப்பை செலுத்துவோம், வெற்றியை தலைவர் காடியிலே சமர்ப்பிப்போம் என்று கூறி மீண்டும் உங்கள் அனைவரையும் வருக 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 என மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரையாற்றி சிறப்பித்த காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட செயலாளர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக திராவிட முன்னேற்ற இரும்பு கோட்டையாக திகழ்ந்த ஒன்றுபட்ட தென்னார்காடு மாவட்டத்தின் தொன்று தொட்டு வரும் கடலூர் மாவட்டத்தின் கழக அரண் முத்தமிழ் அறிஞர் மூத்த தலைவர் கலைஞர் அவர்களின் தலைமையில் அரசியல் பயின்று கழக தலைவரின் அன்புக்குரிய மாண்புமிகு வேளாண் உழவர் நலத்துறை அமைச்சர் மண்டல பொறுப்பாளர் திரு MRK பன்னீர்செல்வம் அவர்களை உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மாபெரும் மாநாட்டில் உரையாற்ற இருக்கின்ற நம்முடைய தலைவர், உழைப்பின் சிகரம்,
நம்முடைய முதல்வர் அண்ணன் தலைவர் அவர்களுக்கு வணங்கி மேடையில் இருக்கின்ற கழகத்துடைய பொருளாளர்களுக்கும் முதன்மை செயலாளர்களுக்கும் அமைப்பு செயலாளர்களுக்கும் மற்றும் அமைச்சர் பெருமக்களுக்கும் மாவட்ட கழகத்துடைய செயலாளர்களுக்கும் இந்த பெருந்திரளாக இந்த மாநாட்டை வெற்றிகரமாக உருவாக்கிய ஒன்றிய கழக செயலாளர்களுக்கும் நகர கழக செயலாளருக்கும் பேரூர் கழக செயலாளருக்கும் கழகத்துடைய அணியுடைய அமைப்பாளர் அனைத்து அமைப்பாளர்களுக்கும் நன்றி கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர்களுக்கும் மாவட்ட கழக செயலாளருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மரியாதைக்குரிய அன்பு அவர்கள் வரவேற்ற அதை நான் வழிமுடிந்து தங்களுடைய எழுச்சியை உரை ஆற்ற இங்கே வருகை தந்துள்ள தலைவர் அவர்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. எல்லோரும் அமைதியாக இருந்து தலைவர் உரையாற்றி முடிக்கின்ற வரையில் அமைதி காத்து நம்முடைய வெற்றியை எடுத்துக்காட்டுகின்ற வகையில் அமைதியாக இருந்து அவருடைய உரை கேட்டு அனைவரும் மகிழ்ச்சியாக செல்ல வேண்டும் என்று உணர்ச்சியாக செல்ல வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மண்டல பொறுப்பாளர் திரு MRK பன்னீர்செல்வம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். தமிழ்நாட்டின் நலன்கள் மறுக்கப்படும் போது, தமிழர்களின் உரிமைகள் பறிக்கப்படும் போது, தாய் தமிழ்மொழி ஒடுக்கப்படும் போது, சமூக நீதியும் சமத்துவமும் சந்தேகிக்கப்படும் போது, தமிழர் தமிழ்நாட்டின் போர்க்குரலாய் நாடாளுமன்றத்தை அறிவார்ந்த வாதங்களால் அதிர வைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் போர்வாள் தமிழர்களின் நலன் காக்கும் நாடாளுமன்ற போராளி மாநிலங்களவை உறுப்பினர் கழக துணை பொதுச் செயலாளர் ராசா அவர்களை உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். தமிழர்களின் தனிப்பெரும் தலைவர், திராவிட மாடல் ஆட்சியினுடைய தலைவர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், நம்முடைய குடும்பத் தலைவர் உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகள் அனைவருக்கும், எதிரிலே இருக்கின்ற BLA 2 BLC உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இந்த மேடையில் இருந்து கொண்டு திரளாக வந்திருக்கின்ற ஏறத்தாழ 1.5 லட்சம் BLA 2 BLCக்களை இங்கிருந்து பார்க்கிறேன். என்னுடைய நினைவுக்கு வருவது, சில மாதங்களுக்கு முன்னால் இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர், நாடாளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் பீகார் தேர்தலுக்கு சென்றார். வாக்கு திருடர்களே, ஜனநாயகத்தை வாழ விடுங்கள் என்று தெருவிலே இறங்கி போராடினார். ஜனநாயகத்தை காப்பதற்கு நாடாளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர், அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு பதவியை வைத்துக் கொண்டிருக்கிற தலைவர் தெருவுக்கு வந்து போராடினார். அப்போது கூட பீகாரில் நீதி கிடைக்கவில்லை. சில நாட்கள் முன்னால் பார்த்தீர்கள், மேற்கு வங்காளத்தினுடைய முதலமைச்சர் இதுவரை எந்த முதலமைச்சரும் செய்யாத ஒன்றை செய்தார். உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றார். வாக்கு திருடர்களை அங்கே வெளிப்படையாக விமர்சித்தார். உச்ச நீதிமன்றம் அதிர்ந்து போனது. கேரளாவினுடைய முதலமைச்சர் கதறி கதறி அழுகிறார். தேர்தல் ஆணையம் திருட்டு ஆணையம் என்று. நாமும் ஒப்புக்கொள்கிறோம், தேர்தல் ஆணையம் திருட்டு ஆணையம் என்று. ஆனால் தமிழ்நாட்டில் கூச்சல் இல்லை, குழப்பம் இல்லை. திருடர்கள் இருக்கிறார்கள், ஆனால் திருடாமல் பார்த்துக் கொள்கிற ஒரு தலைவனை தமிழ்நாடுதான் பெற்றிருக்கிறது. அதனால் இத்தனை கூட்டம். அவருக்கு இந்த பெருமை கிடைப்பதற்கு காரணம் என்ன? முரசொலியில் எழுதினார், இந்த SIR என்று சொல்லப்படுகின்ற இந்த சிறப்பு ஆய்வை வேறு எந்த மாநில கட்சியும் எந்த தேசிய கட்சியும் செய்யவில்லை. கலைஞரின் உடன்பிறப்புகள், என்னுடைய தம்பிமார்கள், நீங்கள் செய்திருக்கிறீர்கள். இந்த வெற்றியை உங்களுக்கு காணிக்கையாக்க நன்றி செலுத்துகிறேன் என்று சொன்ன உத்தம தலைவர் இன்றைக்கு தலைமையேற்று முதல் கூட்டத்தை, BLA கூட்டத்தை சென்னையிலே நடத்துகிறார். சென்னையிலே நடத்துவதற்கு அனுமதி தந்ததற்காக விழுப்புரம் மண்டலத்தின் சார்பிலும் சென்னை மண்டலத்தின் சார்பிலும் நானும் அண்ணன் MRK அவர்களும் எங்களுடைய மனமார்ந்த வணக்கத்தை, நன்றியை நான் தலைவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். NR இளங்கோ அவர்கள் இங்கே வந்து உரையாற்றிருக்க வேண்டும். உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு காரணமாக அவரால் வரவில்லை. உலகத்திலே, இந்தியாவிலே எந்த கட்சியும் செய்யாத ஒரு பணியை BLA 2 நீங்கள் ஒவ்வொரு இல்லமாக சென்று செய்தீர்கள். இப்படிப்பட்ட பணியை இந்தியாவில் எந்த அரசியல் கட்சியும் செய்யலை என்று எல்லோரும் மெச்சுகின்ற அளவிற்கு இந்த பணிகளை நீங்கள் ஆற்றியிருக்கிறீர்கள். எல்லாம் ஏறத்தாழ 90% முடிந்து விட்டது. ஆனால் இன்னும் இருக்கிறது. 26.5 லட்சம் பேர் இறந்து போனதாக தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டில் சொல்லுகிறது. 3,50,000 பேர் இரட்டை பதிவு, டபுள் என்ட்ரி என்று சொல்லுகிறது. 66.5 லட்சம் பேர் இடம்பெயர்ந்தவர்கள் என்று சொல்லுகிறது.
இதை கண்காணிக்க வேண்டிய மாபெரும் பொறுப்பு கடைசி நிகழ்ச்சியாக உங்கள் தோள்களில் இருக்கிறது. படிவம் 6 எப்படி செய்ய வேண்டும், தவறாக எதிரிகள் கொண்டு வந்து சேர்த்தால் அவர்கள் படிவத்தின் 7 படி அவர்களை விளக்க வேண்டும் என்று உங்கள் எல்லோருக்கும் பயிற்சி வகுப்புகள் ஏற்கனவே நடைபெற்று முடித்திருக்கிறது. இது இல்லாமல் நோ மேப்பிங் என்று சொல்லப்படுபவர்கள் பெயர் மாற்றம், இனிஷியல் மாற்றம், ஸ்பெல்லிங் மாற்றம், இவைகளுக்காக 50 லட்சம் பேரை குறித்திருக்கிறார்கள். இந்தியாவில் முதலாக உச்சநீதிமன்றத்தினுடைய கதவை தட்டி நோ மேப்பிங் என்று சொல்லுகின்ற 50 லட்சம் பேரை சேர்ப்பதற்கும் இறந்தவர்கள் இடம்பெயர்ந்தவர்கள் என்று சொல்லவர்கள் எல்லாம் சரி செய்வதற்கும் நீங்கள் செய்யக்கூடாது, அரசாங்கம் மட்டும் செய்யக்கூடாது, எங்கள் BLA-2வையும் வைத்துக் கொண்டுதான் செய்ய வேண்டும் என்று உத்தரவை பெற்ற ஒரு இயக்கம் இந்த இயக்கம். அந்த இயக்கத்தினுடைய தலைவர் தேர்தல் பணியை இங்கே தொடங்கி இருக்கிறார். எனவே அந்த பணியை நீங்கள் செய்து முடிக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல தேர்தல் நேரத்தில் 85 வயது நிறைவு பெற்றால் அவர்களுக்கு நேரடியாக வாக்களிக்கிற உரிமை வீட்டுக்கே வந்து பெற்றுக் கொள்வார்கள். மாற்றுத்திறனாளிகள் வீட்டுக்கே வந்து பெற்றுக் கொள்வார்கள். அந்த பணியை இப்போதே தொடங்குங்கள் என்று தலைமை கழகத்தின் சார்பில் தலைவரிட்ட கட்டளையை உங்களுக்கு நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதை செய்யுங்கள். இவளையும் செய்ய வேண்டியது எதற்காக? எத்தனை பெரிய ஆட்சி, எவ்வளவு பெரிய ஆட்சி, இப்படிப்பட்ட திட்டங்கள் வேறு எங்காவது உண்டா? விடியல் பயணம், அதற்காக மட்டுமா ஆட்சி வர வேண்டும்? அதற்காக மட்டுமா இந்த முதலமைச்சர் வர வேண்டும்? மகளிர் உரிமை தொகை, அதற்காக மட்டுமா அவர் முதலமைச்சராக மீண்டும் வர வேண்டும்? அன்பு கரங்கள், அதற்காக மட்டுமா வர வேண்டும்? கலைஞர் வீட்டு வசதி திட்டம், அதற்காக மட்டுமா வர வேண்டும்? எண்ணற்ற பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய கதவை தட்டி தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல உத்தரப்பிரதேசம் வரை மருத்துவக் கல்லூரிகளில் 20% இடஒதுக்கீட்டை பெற்று வருடத்திற்கு 4000 மருத்துவ மாணவர்களை, தாழ்த்தப்பட்டவர்களை, பிற்படுத்தப்பட்டவர்களை படிப்பதற்கு வழிவகை செய்தாரு. அதற்காக மட்டுமா அவர் மீண்டும் வர வேண்டும்? இல்லை. நாடாளுமன்றத்திலே நானும் அண்ணன் TR பாலு அவர்களும், நான் 25 ஆண்டு காலம் இருக்கிறேன், அண்ணன் TR பாலு 30-35 ஆண்டு காலம் இருக்கிறார். நாடாளுமன்றத்திலே நாங்கள் பணியாற்றிய காரணத்தால் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இத்தனை திட்டங்களும் தருகிறார் ஒரு முதலமைச்சர், அவரை மீண்டும் தேர்ந்தெடுங்கள் என்று உங்களை கேட்பதற்காக நான் வரவில்லை. அதுவும் வேண்டும் தான். இன்னும் சொல்ல போனால் தமிழ் இனம், தமிழ் மொழி. கலைஞர் சொன்னாரே முதலாக கவிதை ஏறி, யாப்பின்றி போனாலும் போகட்டும் என் கவிதை, நம் நாடு மொழி மான உணர்வெல்லாம் காப்பின்றி போதல் கூடாது என்னும் கொள்கை என்றால், வாய்ப்பின்றி போனாலும் செய்யுள் கற்க நெஞ்சில் ஊறுகிற உணர்ச்சிகளை வரிகளாக்கி கொள்கை மாறுகின்ற கோடரிகள் உணர்வதற்கு தமிழ் தந்தை என்று சொன்னாரே, அந்த தமிழை கீழடியாகட்டும் பொருணையாகட்டும் மீட்டு தந்திருக்கிறாரே இந்த முதலமைச்சர், அதற்காக அவர் மீண்டும் தொடர வேண்டும் சொல்கிறோமா? வேண்டும். அதற்காக மட்டுமல்ல நண்பர்களே, உங்களுக்கு நான் டெல்லி பட்டணத்திலே இருந்தவன் என்ற முறையிலே நானும் அண்ணன் TR பாலு என்று சொல்லுகிறேன். இந்தியாவினுடைய அரசியல் சட்டம், இந்த அரங்கில் இத்தனை பேரும் இருக்கிறோம், 1947 சுதந்திரம் தர வேண்டும் என்று முடிவு செய்ததற்கு பிறகு 1946 அரசியல் நிர்ணய சபைக்கு அந்த உத்தரவை தந்தார்கள். நாங்கள் உங்களுக்கு விடுதலை தரப்போகிறோம். பீரங்கி முனையிலே பிரிட்டிஷ் ஆட்சி இருந்தது, ஆனால் நீங்கள் எப்படி ஆளப்போகிறீர்கள், உங்கள் அரசியல் சட்டம் என்ன என்று கேட்ட நேரத்தில் பண்டித ஜவஹர்லால் நேருவும் அம்பேத்கரும் வல்லபாய் பட்டேலும், ஏன் எதிர்த்தரப்பிலே இருந்த பிரசாந்த் முகர்ஜியும் எல்லோரும் சேர்ந்து எழுதிய அரசியல் சட்டத்தில் தான் எத்தனை மதங்கள், எத்தனை சாதிகள், எத்தனை மொழிகள், எத்தனை பழக்க வழக்கம், எத்தனை பண்பாடு, எத்தனை உடை, இத்தனை வேற்றுமைகளையும் ஒற்றுமையாக வைத்து நாம் எப்படி நம்மை ஆண்டு கொள்ளப் போகிறோம் என்பதற்காக உருவாக்கப்பட்ட அரசியல் சட்டம். அந்த அரசியல் சட்டத்தில் தாழ்த்தப்பட்டவருக்கு உரிமை இருக்கிறது, பிற்படுத்தப்பட்டவருக்கு உரிமை இருக்கிறது, மொழி சிறுபான்மை மக்களுக்கு உரிமை இருக்கிறது, மகளிருக்கு உரிமை இருக்கிறது. இந்த உரிமைகள் எல்லாம் பாதுகாப்பதற்கு சட்டமன்றம், நாடாளுமன்றம், அந்த நாடாளுமன்றம் சட்டமன்றத்தை உருவாக்குவதற்கு எலெக்ஷன் கமிஷன், இவையெல்லாம் தவறு செய்தால் கேள்வி கேட்பதற்கு உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம், இத்தனையும் தந்திருக்கிற அரசியல் சட்டத்தை தூக்கி எறிந்துவிட்டு நாங்கள் ஒற்றை ஆட்சியை கொண்டு வருவோம், மத ஆட்சியை கொண்டு வருவோம், தமிழுக்கு மட்டுமல்ல எந்த மொழிக்கும் அடையாளம் இருக்காது, ஒரே மொழி ஒரே மதம் என்று கூப்பாடு போட்டுக் கொண்டிருக்கிற அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் பதில் சொல்லக்கூடிய மட்டுமல்ல, தடுத்து நிறுத்துகின்ற ஆற்றல் மிக்க ஒரு தத்துவ தலைவன் இந்தியாவில் இருக்கிறார் என்றால் அது மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற இந்த மாமனிதர் தான். இவரை விட்டால் ஆள் இல்லை. அதனால் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு தலைகுனியாது, தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்று முரசறைந்து சொல்லிய திராவிட பேரரசர் புதியதொரு திராவிட மாடல் சரித்திரத்திற்கு அடித்தளமிட்டு கொண்டிருக்கும் விடியலின் உதய சூரியன். தமிழ்நாடு தமிழர் நலனுக்காய் இமை பொழுதும் சோராமல் 24 மணி நேரமும் உழைப்பு 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 என்பதையே ஆயுதமாக்கி போராடும் திராவிட போராளி. 2026 மலரப்போகும் வெற்றிக்கு ஒளி பாய்ச்சும் உதய சூரியனாய்
என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி மூலம் முகவர்களுக்கு ஊக்கமூட்டும் பயிற்சி மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கும் திராவிட மாடல் அரசின் வெற்றி நாயகர், திராவிட முன்னேற்ற கழக தலைவர், தமிழ்நாட்டின் உதயசூரியன், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை உங்களுடைய பலத்த கரவொலிக்கு மத்தியில் எழுச்சி உரையாற்ற பணிவன்புடன் அழைக்கிறோம். அன்புள்ள என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி வாக்குச்சாவடி குழுவினருக்கான பயிற்சி மாநாடு மிகுந்த எழுச்சியோடு ஏற்றத்தோடு சென்னை, விழுப்புரம் மண்டலம் இந்த அமைப்புகளுக்காக நடைபெறக்கூடிய இந்த மாபெரும் மாநாடு போல் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்று துவக்கத்தில் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், மாண்புமிகு அமைச்சர் தாமு அன்பரசன் அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்துள்ள சென்னை மண்டல பொறுப்பாளர், கழகத்தின் துணை பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர் இனிய சகோதரர் ஆ. ராஜா அவர்களே, விழுப்புரம் மண்டலத்தினுடைய பொறுப்பாளர், மாண்புமிகு அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்களே, கழக பொருளாளர், நாடாளுமன்ற மக்களவை குழுவினுடைய தலைவர் அருமை சகோதரர் டி.ஆர். பாலு அவர்களே, கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் கே.என். நேரு அவர்களே, கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர்கள் முனைவர் பொன்முடி அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் சாமிநாதன் அவர்களே, கழக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி அவர்களே, செய்தி தொடர்பு தலைவர் டி.கே. இளங்கோவன் அவர்களே, சென்னை விழுப்புரம் மண்டலத்திற்கு உட்பட்டிருக்கக்கூடிய ஆற்றல் மிகு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள், மாண்புமிகு அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், வாக்குச்சாவடி முகவர்கள் உள்ளிட்ட ஒன்றிய நகர பகுதி பேரூர் கழகத்தினுடைய நிர்வாகிகளை, நிறைவாக நன்றி நல்க இருக்கக்கூடிய திருப்போரூர் ஒன்றியத்தினுடைய செயலாளர் இதயவர்மன் அவர்களை, பெரும் திரளாக திரண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் கழகத்தின் வெற்றியை களத்தில் நின்று ஈட்டி வரக்கூடிய ஈட்டி முனைகளை, உங்கள் எல்லாருடைய உற்சாகத்தையும் நம்பிக்கையும் பார்த்து எனக்கும் எனர்ஜி பூஸ்ட் கிடைச்ச மாதிரி இருக்கு. சென்னை மற்றும் விழுப்புரம் மண்டல
BLA 2, BLC, BDA வாக்குச்சாவடி குழுவினருக்கான என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி அந்த பயிற்சியினுடைய மாநாட்டில் கலந்துக்கிட்டு உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சென்னை மண்டலம், விழுப்புரம் மண்டலங்கள் என்று 2 மண்டலங்களை சார்ந்த பாக முகவர்கள் இங்கே வந்திருக்கீங்க. உங்க ஜோன்ல 49 தொகுதிகள் அடங்கியிருக்கு. அதாவது தமிழ்நாட்டின் 5இல் 1 பங்கு நீங்க. பாக முகவர்கள் பயிற்சி நிகழ்ச்சியை மாநாட்டை போல ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் செயல் வீரர் அன்பரசன் அவர்களை நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். சகோதரர் அன்பரசனை பொறுத்த வரைக்கும் கழகத்தில் கொடுக்கக்கூடிய பொறுப்பாக இருந்தாலும் சரி, ஆட்சி நிர்வாகத்தில் கொடுக்கக்கூடிய பொறுப்பாக இருந்தாலும் சரி, அதில் தன்னை நிரூபிக்கக்கூடிய வகையில் சிறப்பாக செயல்படக்கூடியவர். அதே போலத்தான் இந்த மாநாட்டையும் சிறப்பாக நடத்தி தன்னை மீண்டும் நிரூபிச்சிருக்கிறார். அதேபோல் இந்த மாநாட்டை ஒருங்கிணைச்ச சென்னை மண்டலத்தினுடைய பொறுப்பாளர், கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் தலைவர் கலைஞர் அவர்களால் தகத்தக சூரியன் என்று போற்றப்பட்ட ராசா அவர்களுக்கும், வேங்கையின் மைந்தன் என்று அழைக்கப்படும் மாண்புமிகு வேளாண்மை துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அதே போல இந்த 2 மண்டலத்திற்குட்பட்ட மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களுக்கும், தோளோடு தோல் நின்று பணியாற்றி இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் தலைமை கழகத்தின் சார்பில் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சென்னையில் மொத்தம் 21 தொகுதிகள், திருவள்ளூர் மாவட்டத்தில் 6 தொகுதிகள், காஞ்சிபுரத்தில் 10 தொகுதிகள், கடலூர் கிழக்கில் 5 தொகுதிகள், விழுப்புரம் மாவட்டத்தில் 7 தொகுதிகள்னு மொத்தம் 49 தொகுதிகளின் வெற்றியை உறுதி செய்ய நாம் இங்கே கூடியிருக்கிறோம். சென்னையும் வட தமிழ்நாடும் எப்பவுமே திமுகவின் கோட்டைன்னு திரும்பவும் நான் நிரூபிச்சு காட்டணும். எப்பவும் போல உங்ககிட்ட இருந்து தான் நம்ம வெற்றியை தொடங்க போறோம். அதனால தான் இந்த கூட்டத்தையும் இந்த மண்டலத்தில் இருந்து நான் தொடங்குகிறேன். தேர்தல் பணின்னு வந்துட்டா கழக உடன்பிறப்புகளை அடிச்சிக்க ஆளே கிடையாது. இதை நான் மட்டுமல்ல, கழகத்தின் எதிரிகளை பல நேரங்களில் பல சந்தர்ப்பங்களில் சொல்லியிருக்காங்க. அதே வேகம், அதே ஆற்றல், அதே சுறுசுறுப்பு, அதே கவனத்தோடு இந்த முறையும் உழைக்க நீங்க தயாரா? தமிழ்நாடு முழுக்க எல்லா பூத்துலையும் 100 வாக்காளர்களுக்கு 1 உறுப்பினர் வீதம், ஒவ்வொரு பூத்திலையும் சராசரியாக 10 வாக்குச்சாவடி குழுவினுடைய உறுப்பினர்களை நாம் நியமிச்சிருக்கிறோம்.
மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, மேக்ரோ மேனேஜ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, தேர்தல் களத்தில் திமுக தான் ஹீரோ. இந்தியாவில் வேற எந்த கட்சிக்கும் இல்லாத கட்டமைப்பு நம்ம கிட்ட இருக்கு. தமிழ்நாட்டில் உள்ள மொத்த பூத்துகளுடைய எண்ணிக்கை 75,000. ஒவ்வொரு பூத்துக்கும் நாம செட் பண்ணி இருக்கக்கூடிய மினிமம் டார்கெட் எவ்வளவு தெரியுமா? ஒவ்வொரு பூத்துக்கும் 350 வாக்குகள். இந்த டார்கெட்டை நாம் அச்சீவ் பண்ணால 2,60,00,000 வாக்குகளுக்கு மேல் நாம் வாங்கிவிடலாம். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த தேர்தலில் நம்ம கட்டாயம் 2,50,00,000 வாக்குகளுக்கு குறையாம வாங்கியாகணும் என்று சொல்லியிருந்தேன். இதை சாத்தியப்படுத்தி காட்டுவது உங்களுடைய பொறுப்பு. இதை எப்படி பண்றது? ரொம்ப சிம்பிள். நீங்க ஒவ்வொருத்தரும் குறைஞ்சது 40-50 வாக்குகளுக்கு பொறுப்பேற்றுக்குங்க. சக்சஸ்ஃபுல்லா செஞ்சாலே வெற்றி உறுதி. ஏற்கனவே ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரை மூலமா 1,14,00,000 குடும்பங்கள் நம்ம கழகத்தோட இணைஞ்சிருக்காங்க. இதுல ஒரு வாக்கு கூட மிஸ் ஆகாம உதயசூரியனுக்கும் நம்ம கூட்டணி கட்சி சின்னங்களுக்கும் விழணும். ஓரணியில் தமிழ்நாடு மட்டுமில்லாம SIR பட்டியல் திருத்தம் மூலமாக நான் ஏற்கனவே 2-3 தடவை தமிழ்நாட்டின் ஒவ்வொரு வீட்டையும் நாம நேரில் சந்திச்சு ஆதரவு திரட்டி இருக்கிறோம். அடுத்ததா ஸ்டாலின் மகளிர் படையில் இருக்கக்கூடிய மகளிர் அணியினர் வீடு வீடாக பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஏன் இதையெல்லாம் குறிப்பிட்டு சொல்றேன்னா, நம்ம பிரச்சாரமே அடிமட்டத்திலிருந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு வாக்கையும் கவனத்தில் வச்சுதான் உருவாக்கி இருக்கிறோம். மற்ற எல்லோரையும் விட முக்கியமா நீங்க தான் இதை புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும். நானோ அமைச்சர்களோ மாவட்ட செயலாளர்களோ மண்டல தொகுதி பொறுப்பாளர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ நாடாளுமன்ற உறுப்பினர்களோ என்னதான் உழைச்சாலும் உக்திகளை வகுத்தாலும் களத்தில் அதை வெற்றியாக உறுதி செய்ய போறது நீங்க தான். ஒவ்வொரு வாக்குச்சாவடியும் வெற்றி வாக்குச்சாவடியாக மாற்ற உழைக்க போறது நீங்க தான், முன்கள வீரர்கள். உங்க உழைப்பிட தான் நாம 7வது முறையா ஆட்சிக்கு வரப்போறோம். எத்தனை டெக்னாலஜி வந்தாலும், எத்தனை புதிய ஊடகங்கள் வந்தாலும், ரிமோட்ல எத்தனை பேர் நமக்கு வேலை செஞ்சாலும், தேர்தல் பிரச்சாரத்தோட டாக்ஸிஸ் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு என்ன பண்ணணும்? நீங்க ஒவ்வொருத்தரும் 100 வாக்காளர்களை தேர்தலுக்குள்ள மினிமம் 5 முறையாவது மீட் பண்ணணும், சந்திச்சாக்கணும். நான் ஏற்கனவே விருதுநகர் கூட்டத்தை சொன்ன ஒரு விஷயத்தை இந்த கூட்டத்திலேயே திரும்ப அழுத்தி சொல்ல விரும்புகிறேன். பரம்பரையாக திமுகவிற்கு வாக்களிக்கும் குடும்பமாக இருந்தாலும் சரி, இதுவரை நமக்கு வாக்களிக்காத குடும்பமாக இருந்தாலும் சரி, பரப்புரையின் கடைசி நிமிடம் வரை மக்களை சந்திச்சு வாக்கு கேட்டுக்கொண்டே இருக்கணும். எலெக்ஷன் வந்துட்டா மக்கள் தான் எஜமானர்கள். அதனால நம்ம திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனைகளை திட்டங்களையும்
அதனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும் பயனடைஞ்சு வரக்கூடியதையும் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் விளக்கமாக எடுத்து சொல்லுங்க. தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ப்ரோ இன்கம்ஸ் தான் நிலவுது. ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை எங்குமே இல்லாத நிலைதான் இன்றைக்கு இருக்கு. இதை அப்படியே நமக்கு ஆதரவான வாக்குகளாக மாற்றி வெற்றியை அறுவடை பண்றது உங்க கையில் தான் இருக்கு. 2021 இருந்ததை விட தமிழ்நாடு முழுக்க நமக்கான வரவேற்பும் ஆதரவும் கூடியிருக்கு. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம வாங்கி இருக்கக்கூடிய வாக்குகளை பார்த்தா தெரியும். சட்டமன்ற தொகுதி வாரியாக பார்த்தா தெளிவாக தெரியும். நிச்சயமா 2026 200 தொகுதிகளுக்கு மேல நம்மால் வெல்ல முடியும். அதற்கு ஒவ்வொரு வாக்கும் முக்கியம். மக்களை சந்திச்சு ஆதரவு திரட்டுகிற உங்க பணி முடிய போறதல்ல, அத்தோடு நம்முடைய கடமையும் முடிய போறதல்ல. உங்களுக்குன்னு ஒரு அசைன் பண்ணியிருக்க 100 வாக்காளர்களை நீங்கள் தொடர்ந்து அணுகணும். தேர்தல் அன்றைக்கு அவங்க எல்லாரையும் பூத்துக்கு வந்து நமக்கு வாக்களிப்பதை உறுதி செய்யணும். அது மட்டுமல்ல, வாக்குப்பதிவு முடிஞ்சு மிஷின்ல சீல் வச்சு எடுத்துட்டு போற வரைக்கும் நீங்க கவனமாக இருக்கணும். திமுக என்ற ஆலமரத்தினுடைய வேர்கள் நீங்கள், அறிவாலயத்துடைய அஸ்திவாரமே நீங்க தான். உங்களை நம்பித்தான் மொத்த கழகமும் இருக்கு. என்னுடைய மொத்த நம்பிக்கை நீங்க தான். வீடு வீடாக போய் பிரச்சாரம் பண்ணுங்க, இயல்பாக பிரச்சாரம் பண்ணுங்க, சகஜமாக பண்ணுங்க, உரிமையோடு பண்ணுங்க. ஒவ்வொரு வீட்டிலையும் நம்முடைய சாதனைகளை எடுத்து சொன்னீங்கன்னா அவங்களே உணர்ந்து நம்மை வரவேற்பாங்க. நண்பர்களுடைய டீ கடையில் உட்கார்ந்து பேசுற மாதிரி ஃப்ரெண்ட்லியா பேசுங்க, கலகலப்பா பேசுங்க. நம்ம கழக ஆட்சி மீண்டும் வந்தால்தான் தமிழ்நாட்டின் வளர்ச்சி தொடரும். தமிழ்நாட்டினுடைய சுயமரியாதை காப்பாற்றப்படும் அவங்க மனசுல பதிய வைங்க. குறிப்பாக இளைஞர்கள்கிட்ட அவங்க கிட்ட நாம செஞ்சுட்டு வரக்கூடிய திட்டங்களை பற்றி சொல்லுங்க. அவங்களுடைய வேலை வாய்ப்புக்காக கொண்டு வரக்கூடிய தொழிற்சாலைகளை பற்றி பொறுமையாக சொல்லுங்க. இதுக்காக உங்களுக்கு தேவைப்படக்கூடிய தகவல்களை அடங்கி இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை உங்களுக்கு வழங்கி இருக்கிறோம். அதில் நம்மோட 5 ஆண்டு சாதனைகளை விளக்கி சட்டப்பேரவையில் நான் பேசின ஸ்பீச், அந்த பேச்சு இருக்கு. நீங்க எதை படிக்கிறீங்களோ இல்லையோ 1 மணி நேரம் ஒதுக்கி இந்த குட்டி புத்தகத்தை கட்டாயம் படிச்சிடுங்க. இது என்னுடைய ரெக்வஸ்ட் இல்ல, கழக தலைவரா உங்களுக்கு போடக்கூடிய என்னுடைய உத்தரவு. பிரச்சாரத்துக்கு போகும்போது கையோடு இதை எடுத்துக்கிட்டு போங்க, இந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டு போங்க. மக்கள் கிட்ட எடுத்து சொல்ல முன்பு நாம் என்னவெல்லாம் செஞ்சிருக்கோன்னு முதல்ல நமக்கு தெரியணும். கடந்த 5 ஆண்டு காலத்தில் சென்னைக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கிறோம். கிண்டியில கலைஞர் 100 உயர் சிறப்பு மருத்துவமனை, கிளாம்பாக்கத்தில் கலைஞர் 100 பேருந்து முனையம், திருவிக நகர், பெரியார் நகர், மகாகவி பாரதியார் நகர் என பல பேருந்து நிலையங்கள், கலைஞர் 100 பூங்கா, போரூர் MS சுவாமிநாதன் ஈரநில பூங்கா உள்ளிட்ட ஏராளமான பூங்காக்கள், விரைந்து தொடங்க இருக்கக்கூடிய பூந்தமல்லி போரூர் வடவழி இடையிலான மெட்ரோ ரயில் திட்டம், அந்த பணிகள், 6000 கோடி ரூபாயில வட சென்னை வளர்ச்சி திட்டம், முதல்வர் படைப்பகங்கள்,
பல்வேறு ஏரிகள் சீரமைப்பு, வள்ளுவர் கோட்டம், விக்டோரியா ஹால் புதுப்பிப்பு, ஜே அன்பழகன் பாலம், இதுபோக சைதாப்பேட்டை தொடங்கி தேனாம்பேட்டை வரை மிகப்பெரிய பாலம் உருவாகி வருது. கிண்டி வேளச்சேரி மேம்பாலத்திற்கு அடிக்கல் நாட்டி இருக்கிறோம். மத்திய கைலாஷ் மேம்பாலம் விரைவில், ஏன் வருகிற 15ஆம் தேதி திறக்க போறோம். கிண்டியில குழந்தைகள் மருத்துவமனை அமைக்க அடிக்கல் நாட்டி இருக்கிறோம். மேலும் பிராட்வே பல்முனை போக்குவரத்து மையம், 27 மாடி சென்ட்ரல் டவர் கட்டடம், குத்தம்பாக்கம் பேருந்து நிலையம், கிண்டி சுற்றுச்சூழல் பூங்கா, கலைஞர் கன்வென்ஷன் சென்டர், உலகத்தரத்திலான விளையாட்டு நகரம்னு அடுத்தடுத்து திட்டங்களும் ப்ராசஸ்ல இருக்கு. இப்படி ஒவ்வொருவரும் தங்கள் மாவட்டத்துக்கு, தொகுதிக்கு, நகரத்துக்கு நம்ம அரசு செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்களை மக்கள் மத்தியில் பரப்புரை செய்யணும். தொழில்துறையை எடுத்துக்கிட்டா 11 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை ஈர்த்து 35 லட்சம் பேருக்கு நேரடியாக மறைமுகமாகவும் வேலை வாய்ப்புகளை உறுதி செஞ்சிருக்கிறோம். நாளைக்கு கூட இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நூற்றுக்கணக்கான நிறுவனங்களை திறந்து வச்சு பல நிறுவனங்களுக்கு அடிக்கல் நாட்டி முதல் முறையா செயலாக்க மாநாடு நடத்த போறோம். நாளைக்கு அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டு காலமாக படு பாதாளத்தில் கிடந்த தமிழ்நாட்டின் வளர்ச்சியை 11.19% இரட்டை இலக்கை வளர்ச்சியாக உயர்த்தி இருக்கிறோம். இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும்தான் இந்த சாதனை செஞ்சிருக்கு. காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், கல்வியில மாபெரும் புரட்சி செஞ்சிருக்கிறோம். அது மட்டுமல்ல, அன்றாட வாழ்க்கையில மக்களுக்கு நெருக்கமான திட்டங்களை சொல்லணும்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை, விடியல் பேருந்து பயணம், மக்களை தேடி மருத்துவம், உங்களுடன் ஸ்டாலின், நலன் காக்கும் ஸ்டாலின், தாய் மாணவ திட்டம்னு பல திட்டங்களை சொல்லலாம். மேலும் பெண்களுக்கான பல முன்னோடி திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அரசு ஊழியர்களுடைய நீண்டகால கோரிக்கைகளை நிறைவேற்றியிருக்கிறோம். சிறுபான்மையின மக்களுக்கு தொடர்ந்து நலத்திட்டங்களை அறிவிக்கிறோம். விவசாயிகள் நன்மைக்காக 2 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு தந்திருக்கிறோம். நெல் குவிண்டாலுக்கு 2000 500 ரூபாய் நிர்ணயம் செஞ்சிருக்கிறோம். எண்ணற்ற தடுப்பணைகள், வேளாண்மைக்கு தனி பட்ஜெட், பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றியிருக்கிறோம். நாம கவர் பண்ணாத தரப்பே கிடையாது. நம்ம சாதனை பண்ணாத செக்டாரே கிடையாது. எல்லாத்தையும் சொல்வதற்கு நேரம் இல்லாட்டியும் நீங்க யாரை பார்க்குறீங்களோ அவங்க தொடர்பான திட்டங்களை, சாதனைகளை டக்கு டக்குன்னு சொல்ற மாதிரி ஃபிங்கர் டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்க வச்சிருக்கணும். இந்த 5 ஆண்டு காலத்தில் நாம நிறைவேற்றிருக்கக்கூடிய திட்டங்கள் தான் அடுத்த 50 ஆண்டு கால தமிழ்நாட்டை வழிநடத்த போகிற ப்ளூ பிரிண்ட். அது மறந்துடாதீங்க. சொன்னதை மட்டும் இல்ல, சொல்லாத பல திட்டங்களை செஞ்சு காட்ட அரசாக நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கு. மீதமுள்ள கோரிக்கைகள், வாக்குறுதிகள் அடுத்து அமைய இருக்கக்கூடிய திராவிட மாடல் 2.0 அரசுல நாம தான் செஞ்சு தர போறோம்னு சொல்லுங்க. அடுத்த 5 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டின் வளர்ச்சி உலக நாடுகளுக்கு இணையாக உயரக்கூடிய நிலை வரும் என்ற நம்பிக்கையை மக்களிடத்தில் ஏற்படுத்துங்க. நாம ஆட்சிக்கு வர வேண்டியது எவ்வளவு முக்கியம்னு இவ்வளவு நேரம் சொன்னேன். நம்முடைய திட்டங்களை சொன்னேன். அதேபோல் யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதை மக்களுக்கு விளக்கி சொல்லணும். தற்போதைய சூழல்ல திமுகவை தவிர யார் ஆட்சிக்கு வந்தாலும் அது சர்வ நிச்சயமா டெல்லி பாஜக ஆட்சியாக தான் இருக்கும்னு தெல்ல தெளிவா புரிய வைங்க. நம்ம கூட்டணியை தவிர வேற யாருக்கு வாக்களிச்சாலும் இதுவரை நாம பண்ணிக்கிட்டு வரக்கூடிய நலத்திட்டங்கள் ஸ்டாப் நின்னுடும்.
தமிழ்நாட்டினுடைய தொகுதி அளவை குறைச்சிருவாங்க. இதுவரை நாம் சாதிச்சு காட்டியிருக்கக்கூடிய வளர்ச்சியை பின்னோக்கி கொண்டு போயிடுவாங்க. வளர்ச்சி அரசியல் மாறி கலவர அரசியல் தான் தமிழ்நாட்டில் நடக்கும். நடக்க போற தேர்தல் 2 கூட்டணிகளுக்கு இடையில் நடக்கிற தேர்தல் இல்ல. இது தமிழ்நாடு வாசஸ் NDA. பாமர மக்களுக்கு புரிகிற மாதிரி இன்னும் எளிமையா சொல்லணும்னா, வெல்ல போவது தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா, இதை முடிவு பண்ண போறதுதான் இந்த தேர்தல். அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு நம்ம தமிழ்நாட்டை தாய் நாட்டை காக்க எல்லோரும் திமுகவை ஆதரிக்க வேண்டிய தேவையை விளக்கணும். ஒன்றிய பாஜக திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு, பட்ஜெட், பேரிடர் நிவாரணம், கல்வி நிதின்னு தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய வஞ்சகத்தையும், அதை எதிர்த்து கேள்வி எழுப்பாத அடிமை அதிமுகவின் துரோகத்தையும் மக்கள் முன் தோலுரிக்கணும். வெறுப்பை விதைச்சு வன்முறையை தூண்டி மக்களை பிளவுபடுத்தி அதன் மூலம் வெற்றி பெறலாம்னு துடிக்கிற விஷ விதைகளை தமிழ்நாட்டுக்குள்ள விடவே கூடாது. நல்லா புரிஞ்சுக்குங்க, நாம போராடுறது திமுக வெற்றிக்காக இல்ல, தமிழ்நாட்டினுடைய வெற்றிக்காக. பாஜகவினுடைய டப்பா என்ஜின், பாஜகவினுடைய டப்பா என்ஜினுக்கு முன்னால தமிழ்நாட்டினுடைய திராவிட மாடல் சூப்பர் ஃபாஸ்ட் இன்ஜின் என்றும் தலைகுனியாது. இந்த உறுதியை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு வாக்காளர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய வேலை. களப்பணி மட்டும்தான் இனி உங்களுடைய முழு பணி. உங்களுடைய ஒவ்வொரு மினிட் உழைப்பும் ஒரு ஓட். கூட்டணி, தொகுதி, அந்த பங்கீடு, எந்த தொகுதி யாருக்கு, யார் வேட்பாளர், இதையெல்லாம் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். அதை என்கிட்ட விட்டுருங்க. எங்க யார் நின்னாலும் 234 தொகுதியில தலைவர் தான் இந்த ஸ்டாலின் தான் வேட்பாளர் நினைச்சு வேலை பாருங்க. ஒற்றுமை இல்லாம இலக்கை அடைய முடியாது. அதனால தோழமை கட்சியுடைய ஒற்றுமை உணர்வோடு நாம் பணியாற்றணும். இதை பண்ணால 224 போல முழு வெற்றி நம்ம வசமாகிவிடும். இங்க இருக்கிற உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், நாம தேர்தல் வேலைகளை எப்போ தொடங்கிட்டோம். என்னை தினம் நீங்க செய்திகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. தினமும் எத்தனை நிகழ்ச்சிகள், எத்தனை கூட்டங்கள், எத்தனை சந்திப்புகள், எத்தனை ஆய்வுகள், ஓய்வே இல்லாமல் நான் உழைச்சிக்கிட்டு இருக்கிறேன். இயக்கத்தினுடைய தலைவரா நான் பொறுப்பேற்றுக்கும் போது சொன்னேன், என் சக்தியையும் மீறி நான் உழைப்பேன் என்று சொன்னேன். சொன்னபடியே உழைச்சிக்கிட்டு இருக்கிறேன். நான் மட்டுமா உழைக்கிறேன்? இங்க மேடையில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களாலும் சரி, நிர்வாகிகளானாலும் சரி, பூத் அளவில் இருக்கக்கூடிய நீங்களும் சரி, ஓய்வு இல்லாம தான் உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க. இந்தியாவில் வேறு எந்த கட்சியும் இப்படி வேலை செய்யாது. இப்படி நாம் உழைக்கிற காரணத்தால் தான் தமிழ்நாடு நம்பர் 1 இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் நம்பர் 1 இருக்கு. தொடர்ந்து வெல்ல உழைப்போம், மீண்டும் வெல்வோம், மீண்டும் மீண்டும் வெல்வோம், வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம். திமுக என்ற ஆலமரத்தின் வேர்கள் நீங்கள்தான், அறிவாலயத்தின் அஸ்திவாரமே நீங்கள்தான் என கழக தலைவர் அவர்கள் உங்களை பெருமைப்படுத்தி இருக்கிறார்கள். கழக தலைவர் அவர்களுக்கு இனி களப்பணி மட்டும்தான் எங்களுடைய முழு பணி என்பதை காண்பிக்கும் விதமாக உங்களுடைய கைகளில் இருக்கக்கூடிய பதாகைகளை ஏந்தி வெற்றி குரலை எழுப்புவோம். வெல்வோம். அடுத்ததாக திருப்போரூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் இதயவர்மன் அவர்களை நன்றி உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற மாநாட்டிற்கு
நம்முடைய கழக தலைவரும் தமிழகத்தினுடைய முதலமைச்சருமான மரியாதைக்குரிய அண்ணன் அவர்கள் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்ததற்கும் எங்கள் காஞ்சி வடக்கு